அனைவருக்கும் வணக்கம். போட்டித் தேர்வுக்கு தயாராகுபவர்களுக்கு பயன் தரும் வகையில் ஜனவரி 17லேருந்து 23 வரைக்கும் உள்ள முக்கியமான நிகழ்வுகளை பார்க்கலாம். புவிசார் குறியீடு பெறுவதில் இந்தியாவில் தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது. இதுவரை தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் 74 வகையான பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது. இதில் தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளது. முதலிடத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் 77 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்றிருக்கிறது. பதிவுத்துறையின் ஸ்டார் 3.0 மென்பொருள் திட்டத்தின் கீழ் 18 புதிய சேவைகள் உள்ளடக்கிய முதல் நிலை செயல் திட்டத்தை சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் 9 மத்திய சிறைகள், 13 மாவட்ட சிறைகள், 82 ஆண்டுகளுக்கான கிளைச்சிறைகள், 82 ஆண்களுக்கான கிளைச்சிறைகள், 8 பெண்களுக்கான கிளைச்சிறைகள், 2 ஆண்களுக்கான தனிச்சிறைகள், 3 திறந்த வெளிச்சிறைகள், 1 இளங்குற்றவாளி சீர்திருத்த மையம் உள்ளன. இவற்றில் சிறைவாசிகளை அடைக்க அங்கீகரிக்கப்பட்ட அடைப்பு எண்ணிக்கை 23,783. தற்போது வரை 21,558 சிறை கைதிகள் உள்ளனர். இந்தியா மேற்கு வங்காளத்தின் ஹவுரா, அசாமின் ஹவுகாத்தி இடையே நாட்டின் முதல் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். டெல்லி குடியரசு தின விழா அணிவகுப்பில் முதல் முறையாக ஆண்கள் படைப்பிரிவுக்கு பெண் போலீஸ் அதிகாரி சிம்ரன் பாலா தலைமை வகித்தார். இவர் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையில் உதவி கமாண்டராக இருக்கிறார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த தினம் ஜனவரி 23, 1897 பராக்கிரம திவஸ் என்று கொண்டாடப்படுகிறது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் பிறந்த தினம் ஜனவரி 23, 1897 பராக்கிரம திவஸ் என்று கொண்டாடப்படுகிறது. ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யான் டெல்லி வந்து பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். அப்போது வர்த்தக முதலீடு தொடர்பாக பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. 2032ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் ரூபாய் 18 லட்சம் கோடிக்கு, அதாவது 200 பில்லியன் அமெரிக்க டாலர் ஆண்டு வர்த்தகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடான பல்கேரியாவில் சில மாதங்களாகவே பொருளாதார நெருக்கடி மற்றும் ஊழல் புகார்கள் காரணமாக அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டம் தீவிரமடைந்து வந்தது. எனவே மக்களின் கோரிக்கைக்கு பணிந்தும் நாட்டின் அமைதியை கருத்தில் கொண்டும் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக பல்கேரிய அதிபர் ரூமன் ராதவ் தெரிவித்தார். தென்சீன கடல் அருகே பிலிப்பைன்ஸ் கடல் எல்லை பகுதியில் புதிய இயற்கை எரிவாயு இருப்பது கண்டறியப்பட்டு உள்ளதாக பிலிப்பைன்ஸ் நாட்டு அதிபர் பெர்டினாண்ட் ஆர். மார்கோஸ் ஜூனியர் தெரிவித்தார். உலக அளவில் வெள்ளியை அதிக அளவு உற்பத்தி செய்யும் நாடுகளின் பட்டியலில் முதலிடத்தில் மெக்சிகோ உள்ளது, 6,300 டன். 2ஆம் இடத்தில் சீனா 3,300 டன். 3ஆம் இடத்தில் பெருநாடு 3,100 டன் உள்ளன. இதில் இந்தியா 12வது இடத்தில் 800 டன் உள்ளது. அடுத்து விளையாட்டு. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் நடைபெற்றது. முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி 50 ஓவர்களில் 8 விக்கெட்டுக்கு 337 ரன்கள் குவித்தது. அதையடுத்து ஆடிய இந்திய அணி 46 ஓவர்களில் 296 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் நியூசிலாந்து அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை 2-1 என்ற கணக்கில் வென்று கோப்பையை கைப்பற்றியது. அடுத்தது போட்டித் தேர்வு வினாக்கள் சிலவற்றை பார்ப்போம். பகுரும்பா நடன நிகழ்ச்சி எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? அஸ்ஸாம். திரிபுரா மாநில பழங்குடியினரின் முக்கிய மொழியாக கொண்டாடப்படுவது கோக்பராக். சுனிதா வில்லியம்ஸ் அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் 27 ஆண்டு காலம் பணியாற்றியவர். இந்தியா வம்சாவளியை சேர்ந்த இவர் 3 முறை விண்வெளி மையத்திற்கு சென்று வந்துள்ளார். அங்கு மொத்தம் 608 நாட்கள் தங்கியுள்ளார். 1, 2 ரெண்டுமே சரி. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபராக தொடர்ந்து 7வது முறையாக வெற்றி பெற்றவர்
யோவேரி முசவேனி. அடிலைட் இன்டர்நேஷனல் டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் தாமஸ் மச்சாக் சாம்பியன் பட்டம் வென்றார். பெண்கள் ஒற்றையர் பிரிவில் ரஷ்யாவின் மிரா ஆண்ட்ரீவா சாம்பியன் பட்டம் வென்றார். 1 மற்றும் 2 இரண்டுமே சரி. தேசிய அளவிலான செம்மொழி இலக்கிய விருதை எந்த மாநில அரசு அறிவித்தது? தமிழ்நாடு. தியாகி இமானுவேல் சேகரனாருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் மணிமண்டபம் திறக்கப்பட்டது. காளிங்கராயர் முழு உருவ வெண்கலச் சிலை ஈரோடு மாவட்டத்தில் திறக்கப்பட்டது. 1, 2 இரண்டுமே சரி. இந்தியாவின் முதல் முறையாக கடல் நடுவே மீன் பண்ணை திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? அந்தமான். ஆர்க்டிக் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல்களுக்கு இடையே அமைந்துள்ள தீவு கிரீன்லாந்து. கீழ்கண்டவற்றுள் ஜிபிஎஸ் நோய் பாதிப்பு எதன் மூலம் பரவுகிறது? கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகுவது, பதப்படுத்தப்படாத பால் பொருட்களை சாப்பிடுவது, முழுமையாக வேக வைக்கப்படாத கோழி இறைச்சியை உண்பது. இவை அனைத்தும் காரணம் எதற்கு ஜிபிஎஸ் நோய் பாதிப்பு ஏற்பட காரணம்? கழிவு கலந்த குடிநீரை குடிப்பது, பதப்படுத்தப்படாத பால் பொருட்களை சாப்பிடுவது, வேக வைக்காத இறைச்சியை உண்பது. இவை அனைத்துமே ஜிபிஎஸ் நோய் பாதிக்க காரணம். எல்லை பாதுகாப்பு படையின் அதாவது பிஎஸ்எஃப் புதிய தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் பிரவீன்குமார். புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2022. புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் 2026ஆம் ஆண்டுக்கான உலகளவில் பொறுப்பான நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? 16ஆம் இடத்தை பிடித்துள்ளது. பொருந்தாத இணையை கண்டறினா லாஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பொருந்துறது பார்த்துக்குங்க. சாய்னா நேவால் பேட்மிண்டன், கேல் மொன்பினில்ஸ் டென்னிஸ், பாஃப்கியே கால்பந்து. பொருந்தாது அர்ஜூன் எரிகைசி கேரம். இந்திய சுதந்திர தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் தேசிய கொடியை ஏற்றுவார். இந்திய குடியரசு தினத்தன்று டெல்லி கடமை பாதையில் ஜனாதிபதி தேசிய கொடியை ஏற்றுவார். இரண்டுமே சரி. அப்போது சுதந்திர தினத்தன்று செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றுகிறார் பிரதமர். குடியரசு தினத்தன்று கடமை பாதையில் ஜனாதிபதி தேசிய கொடியை ஏற்றுகிறார். உலகின் பாதுகாப்பான நகரங்கள் பட்டியலில் எந்த நகரம் முதலிடத்தை பிடித்தது? அபுதாபி. 2025ஆம் ஆண்டு எத்தனாவது குடியரசு தின விழாவாக கொண்டாடப்பட்டது? 76வது குடியரசு தின விழா. இந்தியாவின் முதல் டிஜிட்டல் நாடோடி கிராமமான யாக்டன் கிராமம் எந்த மாநிலத்தில் உள்ளது? சிக்கிம். இந்தியாவில் முதலாக தனியார் செயற்கைக்கோள் ஆலை எங்கு அமைய உள்ளது? குஜராத். தனியார் செயற்கைக்கோள் ஆலை குஜராத்தில் அமைய உள்ளது. முக்கிய மந்திரி சேகத் யோஜனா திட்டம் பஞ்சாப் மாநிலத்தில் தொடங்கப்பட்டது. ஆராய்ச்சி மாணவர்களுக்காக அடல் விச்சல் அக்ரஹாமி திட்டம் அசாம் மாநிலத்தில் தொடங்கப்பட்டது. 1 மற்றும் 2 சரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கிய மந்திரி சேகத் யோஜனா திட்டம்னா பஞ்சாபில், அடல் விச்சல் அக்ரஹாமி திட்டம்னு அஸ்ஸாம். அப்படியா வச்சுங்க, அஸ்ஸாமில். அவ்வளோதான். அடுத்த செய்தியில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு மேக்ஸுக்கு தமிழுக்கு உண்டான வீடியோ நம்மளோட எம்பிரியாஸ் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற ஒரு சேனலில் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்ஜிடிக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காகவும், யூஜிடிஆர்பி மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும், பியூஓ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும், டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் மேக்ஸு, தமிழ், சைக்காலஜி எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். தேவைப்படுறவங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எம்பிரியாஸ் இன்ஸ்பிரேஷன் இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.